CA ஃபவுண்டேஷன் தேர்வில் மதுரையை சேர்ந்த மாணவி லோகப்பிரியா அகில இந்திய அளவில் முதல் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். மருத்துவம், பொறியியல், வழக்கறிஞர் படிப்புகளுக்கு இணையாக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்முறை படிப்பாக கருதப்படுவது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எனப்படும் பட்டய கணக்காளர் படிப்பாகும். இது ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் என 3 கட்டங்களை கொண்டது. இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் நிறுவனம் இதற்கான தேர்வுகளை நடத்துகிறது. கடந்த ஜனவரியில் நடைபெற்ற CA ஃபவுண்டேஷன் தேர்வில் மதுரையைச் சேர்ந்த லோகப்பிரியா என்ற மாணவி 91.5% மதிப்பெண்களுடன் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். எங்களுக்கு மேலே ICAI பிரசிடென்ட்னு சொல்லிட்டு நியூ டெல்லியிலேருந்து தான் ஃபோன் பண்ணி அவங்க பிரசிடென்ட்டை இன்ஃபார்ம் பண்ணாங்க. கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்படியாவது ஒரு ரேங்க் எடுக்கணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இவ்வளோ ஏர் ஒன் எடுக்கணும்னு நினச்சது நான் கனவு நிஜமான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. 366 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து நான் தினமும் ஒரு 8 to 10 ஹவர்ஸாவது தினமும் படிப்பேன். கன்சிஸ்டண்ட்டாக படித்ததுனால நல்லா எக்ஸாம்ஸை ஈஸியாக எழுதுறதுக்கு முடிஞ்சுது. எப்படினாலும் அவங்க வேலைக்கு போகணுன்றதுனாலும் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கான விஷயத்தை சமைக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு நான் வந்து ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ரூமில் உட்காந்து படிப்பேன். அதே நேரத்தில் அப்பப்போ அவங்க கூட சேர்ந்து பேசுறது, அது மாதிரி ஒரு பிரேக்கும் எடுத்துட்டு கண்டினியூஸாக படித்ததுனால அவங்களோட சப்போர்ட் தான் மெயினாக இருந்துச்சு இந்த ஜேர்னியில். லோகப்பிரியாவின் தாயார் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செவிலியராகவும் தந்தை சிறு தொழில் முனைவோராகவும் இருந்து வருகின்றனர். சென்னையை சேர்ந்த தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்தாலும் லோகப்பிரியாவின் விடாமுயற்சியே இந்த சாதனைக்கு காரணம் என்கிறார்கள் அவர்கள். +2ல் வந்து ஸ்டேட் செகண்ட் எடுத்திருந்தேன். இப்போ இதில் வந்து ஆடிட்டிங் கோர்ஸில் வந்து ஏர் 1ன்னு இன்னைக்கு காலைல சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். இல்லை உங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வர்ற எதிர்பார்த்தீங்களா? இல்லை ஏர் 120 வந்துடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்களுடைய டெடிக்கேட்டடாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 8 to 10 ஹவர்ஸ் படிப்பாங்க. நான் டியூட்டியில் தான் சார் இருந்தேன். இன்றைக்கி கூட நான் GRS ஸ்டாஃபில் மார்னிங் டியூட்டியில் தான் இருந்தேன். எனக்கு பாப்பா தான் ஃபோன் பண்ணி டெல்லியிலேருந்து ICICலேருந்து செக்ரட்டரி பேசுகிறாங்களே எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணீர் தான் வந்துச்சு. அது ஒரு ஆனந்த கண்ணீர் தான் கண்டிப்பாக. ஏன்னா +2லும் இதே மாதிரி தான் நான் டியூட்டியில் இருக்க பார்த்தா ஃபோன் வந்துச்சு வந்தேன். நான் இப்போயும் அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக 400க்கு 366 மதிப்பெண்கள் பெற்று லோகப்பிரியா முதலிடம் பிடித்துள்ள நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த குஷி சிகாரியா 365 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், கேரளாவின் ஹிபா, காத்மாண்டுவின் சுமன் கார்கி மற்றும் சூரத்தின் ராகவ் நரேஷ் குப்தா ஆகியோர் தலா 361 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த மதுரை மாணவி லோகப்பிரியாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.